வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்டுன்றது எப்போதுமே ஹை தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் நிறைய ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள்ஸை நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 சிறந்த வெஹிக்கிள்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100, இன்னொன்று நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இந்த 2 வெஹிக்கிளுமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட அதிக மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள்ஸில் ஒன்று. பட் ஆனால் இந்த 2 வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் பிளாட்டினா 100 வெர்சஸ் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸுக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி அந்த கரெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோட தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபோர்டியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த 2 வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நமங்க டிசைன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தாச்சுங்களா, நம்மளுக்கு இப்போ இந்த பஜாஜோட பிளாட்டினா 100 பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு லீனியரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். வெஹிக்கிள் ஒல்லியாக ஒரு மாதிரி ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் ஓவரலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சரோட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தாச்சுங்களா, இது வந்து நம்ம பஜாஜ் பிளாட்டினாவோட அந்த ஒரு ப்ரொஃபைல் விஷயத்தில் கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபீல் ஆகும். பட் இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு லீனியரான ஒரு பைக் டவுன் தான். ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு டீசென்ட்டான அந்த ஒரு சிட்டி கம்யூட்டர் டோனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரோட இருக்குது. ஓரளவு டிசைன் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா இந்த 2 வெஹிக்கிளும் நல்ல ஒரு சிட்டி பர்பஸ் அண்ட் நல்ல ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டிசைன் ஸ்ட்ரக்சரோட இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட் இல்லை. ஆமாங்க, சீட்டிங் பொறுத்த அளவுக்கும் நல்ல லென்த்தியராக நல்ல கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் பற்றி பேசணுன்னா ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷன் தான். ரெண்டும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட்னா இது ரெண்டுத்தில் எந்த ஒரு சஸ்பென்ஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 சஸ்பென்ஷன் தான் என்னுடைய ஒரு ஃபேவரட்டாகவே இருக்குது. சஸ்பென்ஷன் விஷயத்தில் ரியலி ஸோ குட் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100. நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸில் அதுக்குன்னு மொக்கன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினா அளவுக்கு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 2 வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட்டும் சரி, ரியர் லைட்டும் சரி, எல்இடியும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஹாலஜன் செட்டப் தான். ஏன்னா நம்ம பஜாஜ் பிளாட்டினால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எல்இடி டிஆர்எல் மட்டும் வரும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல. இந்த 2 வெஹிக்கிளோடைய லைட்டிங்லையும் இல்லை, ரெண்டுமே சேம் லெவலான ஒரு லைட்டிங் செட்டப்போட தான் இருக்குது. ஆமாங்க, சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தாச்சுங்களா, ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் யூனிட் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஆமாங்க, நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் ஒரு அனலாக் யூனிட், ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜஸ், சம் இண்டிகேஷன்ஸ். அதே மாதிரி தான் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100லையும் ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜஸ், சம் இண்டிகேஷன்ஸ், எனாஃபான ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்கலாம் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு. பட் ஃபீச்சர் ஸ்டிக்காக கொஞ்சம் மொபைல் ஃபோன் கனெக்ட்லாம் எதிர்பார்த்துலாம் எடுக்கிறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் சூட் ஆகாது. இல்லாத மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. பேசிக்காக ஒரு வண்டிக்கு என்னென்ன விஷயங்கள் காட்டினா போதுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது உங்களுக்கு காமிக்குது. அதனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டில் இவங்க 2 பேருமே வீக்கு தான். இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லும்படியும் இந்த 2 வெஹிக்கிள்ஸ்லையும் உங்களுக்கு கிடையாது. ஆமாங்க, சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தாச்சுங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பிளாட்டினா 100 பார்ப்போம். இந்த பஜாஜோட பிளாட்டினா 100ல யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தாச்சுங்களா, 102cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இனோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். ஆமாங்க, இந்த இதோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.79 bhp அண்ட் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 72 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் பர் லிட்டருக்கு 90 அது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு தரதாகவும் சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிள் நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கு ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு 65 to 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்போ மைலேஜ் இதில் ரியலி நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு இன்ஜினுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா பெப்பியாக இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், 109.7cc அதான் ஒரு 110cc இன்ஜின். பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினால ஒரு 100cc இன்ஜின் தான். இது வந்து நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்டுக்கு ஒரு லீடிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆமாங்க, இதுவுமே
ரெண்டுமே 2 வால்வு ஏர் கூல்டு இன்ஜின் தான். இதோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சோட பேர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.18 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு அந்த பஜாஜ் பிளாட்டினாவோட இந்த இடத்துல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஸ்லைட்லி எட்ஜ் எடுக்குது. ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளுக்கு அந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 80 கேம்பிள் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் விஷயத்தில் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100ம் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். பட் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸும் நிச்சயமாக அதுக்கு ஈக்குவலான ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணுது. சொல்லப்போனால் கம்பெனி ரிப்போர்ட்டரில் அதை விட அதிகமாகவே இருக்குன்றப்ப ஓவராலாக இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சுன்னு பார்க்கும்போது இன்ஜினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் சரி, பவர்லேயும் சரி, மைலேஜ்லேயும் சரி, நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100 விட நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இன்ஜின் செக்மெண்ட்டில் இவருக்கே பாயிண்ட்டு கொடுக்கலான்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேக்கிங் அண்ட் மற்ற டைமென்ஷன் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100ல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 130mm ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி 110mm ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ்லாம் ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபைலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் 130mm ட்ரம் தான், இதுலேயும் சேம் 110mm ரியர் ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் ரேஞ்சு தான்ப்பா, பெருசாலாம் கிடையாது. ரெண்டுத்துலேயும் டிஸ்பிளேக் ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான்றப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லும்படி கிடையாது பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு. அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் எதோட இதுன்னு பார்த்தா நம்ம பஜாஜ் பிளாட்டினா ஒரு 117 kg, சீட் ஹைட்டு 807mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து ஸ்லைட்லி அதிகம், அதனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப மேபி நம்ம பஜாஜ் பிளாட்டினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சீட் ஹைட் வந்து ஸ்லைட்லி அதிகம். மேபி சூட் ஆச்சுன்னா ஓகே, எடுத்துக்கலாம், சீட்டிங்லாம் நல்லாயிருக்கும்ன்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறீங்க, அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸு 200mm தாராளமாக ஓட்டலாம், எந்த இடத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் அடி தட்டாது. ஆமாங்க, அதுக்கு அடுத்து நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதோடைய டோட்டல் வெயிட்டு இன்னுமே லைட் வெயிட்டு. ஆமாங்க, 112 kg தான், அது வந்து 117, பட் இது 112ன்றப்ப இன்னும் லைட் வெயிட்டு, ஹேண்டலிங் ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப இதோடைய சீட் ஹைட்டுன்றதை இன்னும் கம்மி பண்ணி நல்ல ஒரு ஈஸியான அக்சசபிள் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஆமாங்க, அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்க, இதோடைய அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு 175mm கிட்ட வரைக்கும் வருது. ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓகே, சரி, ஓகே. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்ப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 அந்த ஒரு ஆன் ரோட் பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 89,000 வச்சுங்களா. அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 1 lakh பட்ஜெட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் ஓரியன்ட் வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இதோடைய ப்ரைஸிங் இன்னும் அஃபோர்டபுள். பேசிக் மாடல் உங்களுக்கு 81,500லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 89,000 கிட்ட வரைக்கும் வருது. இதோடைய ப்ரைஸிங் வந்து டாப் மாடல் மேபி கொஞ்சம் ஹைக்காக இருக்கலாம், பட் ஓவரலாக பார்க்கும்போது இதுவும் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.